ஹலோ விவோஸ், நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய உடலை சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜீரா அப்படின்னு சொல்லக்கூடிய சீரகத்தை பற்றின நிறைய அற்புதமான தகவல்கள் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எல்லா வகையிலையுமே நன்மைகள் அளிக்கக்கூடிய பல பொருட்களை தான் நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இருந்தாலுமே கூட இந்த ஜீரகம் நம்மளுடைய உணவிற்கு சுவை மட்டும் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காரணம், ஜீரகம் சுவை கொடுக்கறதோடு மட்டும் அல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு நிறைய மருத்துவ எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நிறைய மருத்துவ பயன்களை பெற்றிருக்கு. ஸோ அந்த ஜீரகத்தை ஒரே இரவில் தண்ணீரில் ஊற வச்சு அந்த ஜீரக தண்ணீராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் எண்ணற்ற மாற்றங்களானது ஏற்படுது. நிறைய நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜீரக தண்ணீர் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஏன்னா இந்த தண்ணீரில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது நம்மளுடைய உடலுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னாவே போதுங்க, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்மளை வியக்க வைக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசயங்களை செய்யக்கூடிய பொருட்களில் இந்த ஜீரகமும் ஒன்று. அது பார்த்திங்கன்னா இதயம், வயிறு, முடி, தோல், இப்படி எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடியதில் இந்த ஜீரகம் ரொம்ப பங்கு எடுத்துக்குது. இந்த ஜீரகத்தில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டு செயல்படுது. அதனால் நமக்கு தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இது தவிர இந்த ஜீரகத்தில் மெக்னீஷியம், கால்சியம் இது போன்ற நிறைய தாதுக்களும் இருக்குது. மற்றும் ஏராளமான விட்டமின்கள் இருக்குது. அதாவது விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே தொற்றுக்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே இந்த ஜீரகத்தில் இருக்குது. ஸோ அன்றாடம் நம்மளுடைய வீட்டில் நம்ம ஜீரகம் பயன்படுத்துகிறோமா, ஜீரகம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பச்சை மற்றும் முழு ஜீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்தோ பொடியோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஜீரகத்தில் அதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஊட்டச்சத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, ஜீரக தண்ணீர் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள், வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற நிலைமைகள்லாம் அது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்போமோடிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்புகள் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதவிடாய் காலத்தில் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக ஜீரக தண்ணீரை வயிற்றுக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யக்கூடியது. வயிற்று நன்மைக்கு ரொம்பவே உதவியானது. செரிமானத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது நம்முடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த ஒரு டைமில் வளர்ச்சிதையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமானது அந்த ஜீரகம் தான் இருக்குது. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய எல்சைம்கள் இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சேர்மங்களில் கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஜீரகம் தான். இது கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தி கொடுக்குது. கொழுப்புகள்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த கொழுப்பை கரைச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது தவிர குடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யுது. குடலோட இயக்கத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும் ஜீரகத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. அடுத்ததாக மூணாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரகம் பெரும்பாலும் மாதவிடாய்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளெல்லாம் கடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ஜீரக தண்ணீரை நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்.
அதாவது இந்த சீரக தண்ணீர் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கருப்பை சுருங்குவதற்கு காரணமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே சிக்கி இருக்கக்கூடிய ரத்தத்தை இது அதிகமாக வெளியேற்றி கொடுத்துடும். அதனால் தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த சீரக தண்ணீரில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள், பாலூட்டக்கூடிய பெண்கள்லாம் இந்த தண்ணீரை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க முடியும். பாலூட்டக்கூடிய சுரப்பிகளில் பால் உற்பத்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த ஜீரகத்தோட நீங்கள் வெந்தயத்தையும் சேர்த்து வச்சு கூட இங்கே சாப்பிட்டு வரலாம். இதெல்லாம் மாதிரி பருகிட்டு வரும் பொழுது ஹார்மோனுடைய சமநிலை பிரச்சனைகள்லாம் வந்து சரியாக போகும். மேலும் செரிமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போயிடும். அடுத்ததாக ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஜீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், செலினியம் இது போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சருமத்தை புத்துணர்வாக வந்து வச்சுக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான ஆரோக்கியமான பளபளப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின்களும் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக விட்டமின் இ தான் அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு விட்டமின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ் இந்த ஜீரகத்தை குடிச்சிங்க அப்படின்னாவே போதும், சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுருக்கமும் வந்து காணாமல் போயிடும். மேலும் இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா முகப்பருவையும் வந்து நீக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முகத்தில் பல பாக்டீரியாக்கள் எதிர்ப்பு பண்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பருக்கள் அப்படின்றது ஏற்படாது. ஸோ பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த ஜீரக தண்ணீர் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதிகமான பருக்கள் வரக்கூடியவங்களாம் தொடர்ந்து ஜீரக தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த ஜீரக தண்ணீரை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய உடம்புல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் அதோட வேரில் இருந்து அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்குது. முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தண்ணீர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு தலைமுடி வந்து அதிகமாக வந்து கொட்டுது, இல்லை முடி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஜீரக தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வாங்க. இது முடி உதிர்வை தடுத்து மென்மையாக வந்து மாற்றி கொடுக்குது. பொடுகு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த ஜீரக தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெளியில் வந்து யூஸ் பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு ஜீரக தண்ணீர் நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஜீரகம் நேர்மறையான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் அப்படின்றதுனால இதயத்தை பாதுகாத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும் கூட சிகிச்சையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. இந்த ஜீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க, சர்க்கரையை ரத்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த ஜீரக தண்ணீரை வந்து சாப்பிட்டு வரலாம். ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய கிளைகோசைட், ஹீமோக்ளோபினுடைய அளவு பார்த்திங்கன்னா வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு உணவுக்குமே 30 நிமிடங்களுக்கு பிறகு நம்ம ஜீரக தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஜீரகத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே உண்போம், நலமோடு வாழ்வோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.